இன்னைக்கு மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க நீதிமன்றத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்தோம். இப்ப அவசரமா அதிமுக நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற வழக்கில் எங்களையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையா? இவ்வளவு அவசரம் காண்பிக்க வேண்டுமா? அப்படின்னா முதல்ல வழக்குகளை போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அத சிங்கைஜி ராமச்சந்திரன் மாதிரியான அதிமுகவினுடைய முக்கியமான பிரமுகர்கள், சார் நாங்க எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்கிறவங்க, நீங்க தான் போலி வாக்காளர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி எஸ்ஐஆரை எதிர்த்து இந்த மாதிரி வழக்குகளை தொடருவோம்? அதிமுக எஸ்ஐஆரை ஆதரித்து தான் நீதிமன்றம் சென்றுள்ளது. எஸ்ஐஆர் பணி தொடரலாம் என உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. என்ன விஷயம் என்றே புரியாமல் அதிமுக எதிர்ப்பதாக தப்பாக சொல்லி அதற்கு கபட நாடகம் போடுவதாக ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் வேறு கொடுக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு சார் என்றாலே என்னவென்று தெரியவில்லை, சரியாக எழுதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் மாதிரியான முக்கியமான நபர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ 2026 தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் சார் அப்படிங்கிற இந்த வார்த்தை மிக பிரபலமா இருக்க போகுது. இதை வச்சு நிறைய கேம்பெயின் அப்படிங்கிறத அதிமுக ஸ்டார்ட் பண்ண போறாங்க. யார் அந்த சார், எப்படிப்பட்ட சார், சார் தேவையா, சார் நீங்களா, இப்படிங்கிற பல வாசகங்கள் இனி அதிமுகவால் பரப்பப்படும் அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்ம காதுகளுக்கு வந்திருக்கு.